இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேபி பெல்லி. ஸோ நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அண்ட் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை நம்ம பண்ணலாமா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சி செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஜைனல் டெலிவரியாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு ஒரு 6 வீக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ரிகவரி ஃபேஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த 6 வீக்ஸுமே நீங்கள் வந்து பெருசாக ஒரு மேஜராக ஆக்டிவாக இருக்க முடியாது, ப்ளஸ் ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அது எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 6 வீக்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதா, இல்லை சும்மா நம்ம பெட்டில் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த 6 வீக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பாடியை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. பிகாஸ் போஸ்ட் 6 வீக்ஸ் நீங்கள் பண்ண போகிற எல்லா ஒர்க் அவுட்ஸ்க்காக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இந்த 6 வீக்ஸ்க்குள்ளே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் 6 வீக்ஸ் கழிச்சு பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே பேசிக் லெவலில் ஒரு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்வேஸ் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களோட ஆப்ஸ் ஒர்க் அவுட் அண்ட் பெல்விக் ஃப்ளோர். பெல்விக் ஃப்ளோர் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இருக்கிற லேடிஸ் தான் பண்ணணும். அண்ட் ஆப்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட்ஸ் தான். ஸோ நீங்கள் பெல்விக் ஃப்ளோர் பண்ணும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பெயின் ஃப்ரீயாக பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை அதிகமாக ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும்னு இல்லை, பட் ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த்தன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ எப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், அதாவது இந்த 3rd லெவல் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் பெயின் ஃப்ரீயாக எந்த ஒரு லிக்விட் ஊசிங்கோ இல்லை ப்ளீடிங்கோ இல்லாமல் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டே நீங்கள் போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் 2 கையுமே உங்களோட ஹிப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சின்ன டவலோ இல்லை பில்லோவோ நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்லோவாக உங்கள் லோவர் அப்டமன்லேருந்து உங்கள் கையை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். And hold for 5 counts and relax. ஸோ மறுபடியுமே உங்கள் லோவர் அப்டமனில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ரிலாக்ஸ். இது பண்ணும்போது உங்களோட அடி வயிறுலையும் சரி, இல்லை உங்களோட பெரினியம் ரீஜன்லையும் சரி, இது நல்லா ஒரு ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ செகண்ட் ஒர்க் அவுட் அதே பெல்விக் பிரிட்ஜிங் தான் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அதை பண்ணும்போது ரொம்பவும் மேலே தூக்காமல் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ முடியுதோ இவ்வளோ தூரம் மட்டும் நீங்கள் தூக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்க ட்ரை பண்ணலாம். ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள் அண்ட் ட்ராப். ஸோ எல்லா ஒர்க் அவுட்ஸுமே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் ரிலாக்ஸ். அண்ட் 3rd ஒர்க் அவுட் யுவர் ஹீல் ஸ்லைட்ஸ். நீங்கள் ஒரு கால் எவ்வளோ முடியுதோ உங்கள் பட்டுக்கு க்ளோஸராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீட்டிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லோவர் அப்டமன்லேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஸ்லோவாக ஹீல் ஸ்லைட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட இன்னொரு காலும். ஓகே, ஸோ இதுவே ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனில் நம்ம ஒரு 4th ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு கால் மட்டும் நல்லா கொண்டு வந்துட்டு நீட்டிக்க போகிறீங்க. Bring it close to your chest and straighten it. இதே மாதிரி இன்னொரு காலுமே பண்ண போகிறீங்க. ரொம்பவுமே உங்களோட லோவர் ஆப்ஸில் ப்ரெஷர் பண்ணாமல் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ஒரு 10 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணால் போதும். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டோ டேப்ஸ். ஸோ 2 காலுமே நீங்கள் ஒரு 90 டிகிரியில் வச்சுட்டு ஸ்லோவாக நீங்கள் உங்கள் டோவை வந்து டச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோவர் அப்டமனில் நல்லா ஒரு எஃபெக்ட் போய் உங்களுக்கு கொஞ்சம் டோன் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் உங்கள் ஸ்டிச்சஸும் டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இதே பொசிஷனில் இன்னொரு வேரியேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 2 காலுமே வச்சுட்டு இந்த முட்டியை வந்து கொஞ்சம் வைடராக லிஃப்ட் பண்ண போகிறீங்க அண்ட் ஜாயின் டுகெதர். ஓப்பன் இட் அண்ட் ஜாயின். அதே மாதிரி உங்கள் டோவை நீங்கள் பாயிண்ட் பண்ணாமல் ஒரு நியூட்ரல் பொசிஷனில் வச்சுட்டு ஓப்பன் இட் க்ளோஸ், ஓப்பன் இட் க்ளோஸ். இது ரொம்ப கிட்ட வைக்காமல் இந்த லெவலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஹிப்புக்கு 90 டிகிரிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க.
உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகுது, இல்லை உங்கள் தைஸில் ரொம்ப பேர்ன் தெரியுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் செகண்ட், இந்த மாதிரி காலை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாலோ இல்லை ஒரு பில்லோவோ ஏதாவது நீங்கள் உங்கள் 2 முட்டிக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் கையை நான் வைக்கிறேன், ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களோட பெரினியம் ரீஜன், உங்களோட லோவர் அப்டமன் அண்ட் உங்களோட இன்னர் தை, ஸோ இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ளஸ் உங்கள் ஸ்டிச்சஸ் இல்லை வெஜைனல் டெலிவரியாக இருந்தால் கூட அது சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட், உங்கள் கையை இந்த மாதிரி தைஸில் வச்சுட்டு ஸ்லோவாக நீங்கள் ஒரு அப்பர் க்ரன்ச்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. வெறும் உங்கள் ஷோல்டர் அண்ட் தலை மட்டும் நீங்கள் தூக்கினா போதும், அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணால் போதும். அண்ட் லை டவுன், ரிலாக்ஸ். ஸோ எப்போவுமே எந்த ஒர்க் அவுட்ஸுமே உங்கள் கோரை வந்து பாப் அவுட் பண்ணுற மாதிரியான எந்த ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 காலுமே நீங்கள் தூக்கி இந்த மாதிரி பண்ணுறதும் சரி, ப்ளஸ் நீங்கள் ஃபுல் க்ரன்ச்சஸ் நீங்கள் பண்ணுறதும் சரி, ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்கள் ஆப்ஸை வந்து லோட் பண்ணுற மாதிரியோ ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும். சம் 4 to 5 டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்கள் பேபியை நீங்கள் பிக் பண்ணும் போது எல்லாமே உங்களோட அடிவயிறு, உங்களோட லோவர் அப்டிமன், பெரினியம் ரீஜன் எல்லாமே நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் 4 to 5 வாட்டி இந்த குழந்தைய நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் தூக்கும் போது எல்லாமே கான்ஷியஸாக உங்களோட லோவர் அப்டமன் வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணியோ இல்லை டைட் பண்ணியோ நீங்கள் தூக்கும் போது, ஸோ அத்தனை வாட்டியும் உங்களோட லோவர் அப்டமன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்லாம் இல்லை. உங்களோட டெய்லி நீங்கள் பண்ணுற வேலையை லைட்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. நம்பர் 2, ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்டர் வந்து ரொம்பவும் பேடாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணும் போது எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டூப்பிங் பாஸ்டர்லேயே தான் இருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் பெயின் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ எப்போல்லாம் உங்கள் பேபியை நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பர் பொசிஷனில் உட்காந்து கொஞ்சம் பில்லோஸோ இல்லை வால் சப்போர்ட்டோட உட்காந்து எப்போவுமே உங்களோட 2 ஷோல்டர்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக எரெக்டாக வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பில்லோ வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்குங்க. ஸோ இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்டிச்சஸ் ரொம்ப நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணாமலேயும் இருப்பீங்க, ப்ளஸ் உங்களோட பாஸ்டர் கரெக்ஷன் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். நம்பர் 3, நீங்கள் எப்போல்லாம் எந்திரிச்சு நிற்கிறீங்க, அதாவது நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க, இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம் போக போகிறீங்க, இல்லை நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் எந்திரிக்க போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப எரெக்டாவோ ஸ்ட்ரெயிட்டாவோ நீங்கள் நிற்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆஸ் டேஸ் கோஸ் பை நீங்கள் ஒரு நாளைக்கு 8 to 9 டைம்ஸ் நிற்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அத்தனை வாட்டியும் உங்களோட க்ளூட்ஸையோ உங்களோட அப்பர் பாடியோ நீங்கள் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்தராக வரப்போகிற அந்த பேக் பெயினில் இஷ்யூ கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸோ நீங்கள் பண்ணுறது எப்படி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு ஃபாஸ்டர் ஸ்பீட்லேயோ ரொம்ப ஆக்டிவாகவோ அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் ப்ரெக்னென்சியோ நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யோர் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோவர் அப்டமனில் ஒரு சர்ஜரி பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் எப்போவுமே அது ரொம்ப கோஸியாகவோ கம்ஃபர்ட் லெவலில் கம்ப்ரெஸ் பண்ணியே தான் இருப்பீங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆக்சிஜன் இன்டேக் ப்ளஸ் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இது என்ஹான்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் ஸ்டிச்சஸில் இருக்கிற அந்த ஹீலிங் ஃபேக்டர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரமாக ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி தான் பண்ணணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களோட ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஹீலிங் ப்ராசஸ் வந்து 6 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஆகுவீங்க. ஸோ இந்த 4 to 5 பாயிண்ட்ஸும் நீங்கள் டெய்லி 6 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 6 வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ண போகிற எல்லா ஒர்க் அவுட்ஸும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட செல்ஃப் க்ரூமிங்கை வந்து கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அந்த 6 வீக்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட செல்ஃப் ஹைஜீனிக்கோ செல்ஃப் க்ரூமிங்கோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த யாரெல்லாம் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணக்கூடாது, எப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் சொல்கிற அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்கிற ஆளுங்களும், ப்ளஸ் நீங்கள் எல்லாம் ஏஞ்சி வேறு இடத்துக்கு வந்து நடக்கவும் முடியல அதுவும் கஷ்டமாக இருக்குது, இல்லை ஹெவி ப்ளீடிங் இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பெல்விக் ஃப்ளோர் ஸ்டேஜை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்.
ஸோ யாரெல்லாம் வந்து எந்தெந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒர்க் அவுட்ஸ் நிறைய சேனல்ஸை பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேசிக் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே உங்களோட அப்பர் ஆப்ஸோ இல்லை லோவர் ஆப்ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பாப் அவுட் ஆகாத மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் தான் நீங்கள் செய்யணும். அதாவது பேசிக்கான ஸ்ட்ரென்தனிங் பெல்விக் ஃப்ளோர் தான் நீங்கள் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்லேருந்து ஒரு 2 months வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு க்ரன்ச்சர்ஸோ இல்லை ரிவர்ஸ் க்ரன்ச்சர்ஸோவே ட்ரை பண்ணணும். தேங்க்யூ.